இந்த கோயில் வந்து நவத்திருப்பதியில் திருநெல்வேலியில் மகர நெடுங்குழைநாதர் கோயில். இந்த கோயிலில் வந்து நீங்கள் உள்ளே நுழையும் போதே கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேரில் வந்து இந்த மாதிரி வேர்டிங்ஸ் போட்டு எழுத்தெல்லாம் எழுதியிருப்பாங்க. என்னென்னு படிக்க முடியல. கடைசியில் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் படிச்சிட்டோம். நாங்கள் படிக்கல, எங்கள் வீட்டுக்காரர் தான் படித்தார், அருமையாக படிச்சிருக்காரு. அந்த படித்தது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். குறுக்கெழுத்து நெடுக்கெழுத்து மாதிரி அழகாக வந்து அவங்க எழுதியிருந்தார் அவர். அதாவது கவி பிச்சு ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம இப்போது என்னுடைய கணவர் எப்படி படிக்கிறார் பார்ப்போமா? சூப்பராக படித்தார், கண்டுபிடிச்சிட்டார். இங்கே ஒரு சித்திரை எழுத்து இருக்குது. இது தேர் மாதிரி இருக்குது. இது கீழே இருந்து சக்கரத்துலேருந்து ஆரம்பித்து இப்படியே இடது வலது மாறி மாறி அப்படியே மேலே வரைக்கும் போகணும். அதாவது இப்படி போய் இந்த மாதிரி இந்த வரிசையில் மாறி மாறி படித்து நான் கடைசியில் மேலேருந்து கீழே வரைக்கும் படிக்கணும். படிப்போமா? இணையத்து வாழ்வோர்க்கு இடரை தவிர்க்கும் பனைக்கான் சீர்செல்வம் பாலிக்கும் குணமீந்த வாதலைக்கும் எல்லோர்க்கும் ஆந்தனமைப்பார்வாள் சுவாமி குழைக்காதர் துணை. இது தனியாக மேலேருந்து கீழே வரைக்கும் படித்தோம்னா சுவாமி குழைக்காதர் துணை அப்படின்னு வருது. அருமையாக கண்டுபிடிச்சி படிச்சிட்டாரா? கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலியில் நவத்திருப்பதி போனீங்கன்னா மகர நெடுங்குழைநாதர் அங்கே கொடிமரத்துக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் மேலே இருக்கும் கவி பிச்சு ஐயங்கார்னு எழுதியிருப்பாங்க. பார்த்து நீங்களும் வாசிங்க.